வணக்கம் பானு. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையானது கடந்த 3 நாட்களாக பெய்துள்ளது. தூத்துக்குடியில் இந்த தென் மாவட்டங்களில் அதாவது கனமழை பெய்யும் என்பதாக ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. தென் மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் இந்த நேற்று நள்ளிரவு முதல் இன்று காலை வரை இன்றைக்கு இப்பொழுது வரைக்கும் அதாவது மழை பெய்தது. இப்பொழுது தூறல் சாரல் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. மேகம் மூட்டத்துடன் கருமேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் தூத்துக்குடியினுடைய தற்போதைய நிலவரமாக இருக்கின்றது. தூத்துக்குடியில் இந்த ஒரு மழை பெய்வதனுடைய எஃபெக்டாக இன்றைக்கு தூத்துக்குடியினுடைய சாலைகளில் கொண்டிருக்கின்றது. மற்றும் மாணவியர்கள் இந்த நேரத்தில் அந்த காலை அதாவது 7:30 மணி முதல் சுமார் 9 மணி வரை பள்ளி மாணவ மாணவியர்கள் பள்ளிக்கு செல்லும் நேரம். இந்த நேரத்தில் தான் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் பள்ளிக்கு நனைந்து கொண்டே செல்வது தவிர்க்கப்பட்டிருக்கும். இந்த மழையின் காரணமாக நேற்று முன்தினமும் 2 நாட்கள் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடியில அனைத்து பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்திருந்தார்கள். கல்லூரிகளுக்கு வழக்கம் போல் கல்லூரிகள் செயல்படும் என்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதே போல் இன்றைக்கும் அந்த விடுமுறை அளிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அந்த மாணவர்களிடமும் பெற்றோர்களிடமும் இருந்தது. ஆனால் மாவட்ட ஆட்சியர் இந்த மழைக்கு அவர்கள் எந்த விதமான அறிவிப்பும் அறிவிக்கப்படவில்லை. எனவே பள்ளி மாணவ மாணவியர்கள் நனைந்து கொண்டே பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டது. இதனால் அந்த பள்ளி மாணவர்களுடைய அதாவது அவருடைய சுகாதாரம் அதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலும் மற்றும் அவர்கள் பள்ளிக்கு செல்லக்கூடிய சுமந்து செல்லக்கூடிய அந்த புத்தகங்களும் நனையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இது போன்ற மழை அதாவது கனமழை ஏற்படுகின்ற நேரத்தில் அதுவும் பள்ளிக்கு செல்கின்ற நேரத்தில் அந்த மழை ஏற்பட்டால் அதற்கு விடுமுறை அளிப்பது எப்பொழுதுமே இதுவரை வந்த மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருமே செய்யக்கூடிய ஒரு நல்ல செயலாக இருந்தது. ஆனால் இந்த மாவட்ட ஆட்சியர் பள்ளி குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்படும் என்பதாகவும் இன்னும் வரும் நாட்களில் சனிக்கிழமை தோறும் இதற்காக ஈடுகை செய்வதற்காக சனிக்கிழமை தோறும் பள்ளிகளை நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதற்காகவும் இன்றைய தினம் அவர்கள் அந்த விடுமுறையை அறிவிக்கவில்லை. இதனால் இந்த பள்ளி மாணவர்கள் நனைந்து கொண்டே பள்ளிக்கு செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டது. மேலும் இந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் அதாவது எப்போதுவென்றானிலிருந்து தெற்கு பகுதிகளான அந்த குறுக்குச்சாலை, தூத்துக்குடி மற்றும் தென் பகுதிகளான குறும்பூர், நாலுமாவடி போன்ற பகுதிகளிலும் இந்த கனமழை என்று முழுவதுமாக பெய்து வந்தது. மேலும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், சிவகுண்டம் போன்ற பகுதிகளிலும் இந்த மழை பெய்தது. எனவே தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே ஒரு பரவலான ஒரு மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த பொதுமக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்பட்டிருந்தாலும் இது போன்ற ஒரு சில அசாதாரண சூழ்நிலைகள் ஏற்படும் போது அவர்களுக்கு கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது. எனவே இந்த நேரத்தில் தூத்துக்குடி மற்றும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்யும் போது ஒரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமாவது விடுமுறை அறிவிக்கலாம் என்பதான ஒரு கோரிக்கையும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. தூத்துக்குடியில் 90% மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 90% மழைநீர் வெள்ளம் ஏற்படாத அளவுக்கு வடிகால் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மாநகராட்சி மேயர் தெரிவித்திருந்தாலும் ஆங்காங்கே தண்ணீர் இன்னும் சூழ்ந்து நிற்கக்கூடிய சூழல் தான் இருக்கின்றது. இதனையும் கருத்தில் கொண்டு இவற்றை சரி செய்ய வேண்டும் என்பதாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாக எழுந்துள்ளது. பாரும் ராஜசலமன், தொடர்ந்து கனமழை பெய்ததுனால பல்வேறு பகுதிகளில் சாலைகள்ல மழை நீர் தேங்கி இருக்குது. அந்த மழை நீரை அகற்றுவதற்காக மாவட்ட நிர்வாகம் தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குதா? ஆமாம், தூத்துக்குடியில் உள்ள மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஊழியர்கள் ஆங்காங்கே அந்த லாரிகளை வைத்து அந்த மழைநீரை உறிஞ்சி அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டுதான் வருகின்றார்கள். இதுபோலவே மற்ற பேரூராட்சி அந்த நகராட்சி உள்ள பகுதிகளிலும் உடனடியாக தண்ணீரை அகற்றுவதற்கான உத்தரவையும் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பிறப்பித்துள்ளார்கள். மேலும் பேரிடர் மீட்பு குழுவும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வருகின்றுள்ளார்கள். அவர்களும் எங்கேயாவது பேரிடர் ஏற்பட்டால் அவர்களை பொதுமக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதாகவும் ஏதாவது வெள்ள சேதம் ஏற்பட்டாலும் உடனடியாக அந்த இடத்திலிருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பானு.